முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மல்லிகைத்தீவு என்ற கிராமத்தில், அதாவது விவசாய கிராமத்தில், விவசாயிகளின் நன்மை கருதி பேராறானது ஊடறுத்து அதிகளவான தண்ணீரை நந்திக்கடலுக்குள் கொண்டு சென்று அந்த நந்திக்கடல் ஊடாக அதிகளவான தண்ணீர் பெருங்கடலோடு சென்றடைகின்றது. இவ்வாறு பெருமளவான தண்ணீரானது வீண்விரயம் செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் இந்த விவசாயிகள், இந்த மல்லிகைத்தீவு பேட்டாற்றை அண்டிய விவசாயிகள் ஒரு போகத்திலேயே காலபோகத்திலேயே விவசாய செய்கையாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆற்றினை மறித்து நீரினை பெற்று விவசாய செய்கையினை மேற்கொண்டு வந்தாலும், இந்த ஆற்றினை மறித்து கட்டி அணையாக கட்டி மிகவும் அழகான ஒரு இடமாக இந்த ஆற்றினை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தினர். உலக வங்கியின் நிதியுதவியில் கிட்டத்தட்ட சுமாராக 41 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் இந்த அணைக்கட்டு கட்டி விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மல்லிகைத்தீவு கிராமத்தில் குன்றுப்பள்ளாறு என்ற அணைக்கட்டில் கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த நிகழ்வின் திறப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு உலக வங்கியின் பிரதிநிதிகள் மற்றும் சியாப் திட்டத்தின் அதிகாரிகள், பிரதிநிதிகள் என விவசாயிகள், கமநல சேவை திணைக்கள உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. உண்மையில் இந்த அணைக்கட்டினை திறந்து கையளிக்கும் நிகழ்வினை பார்க்கும் போது மிகவும் ஒரு ரம்மியமான இடமாக இந்த இடம் காட்சியளிக்கின்றது. முத்தையன்கட்டு குளத்து நீர் மற்றும் ஏனைய கழிவு நீர்களை கொண்டு செல்லும் இந்த பேராறானது மன்னாகண்டல் ஊடாக புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு ஊடாக நந்திக்கடலினை சென்றடைகின்றது. இவ்வாறு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட 6 இடங்களில் மிக பிரமாண்டமான முறையில் 260 மில்லியன் ரூபாய் செலவில் அந்த 6 அணைகள் மறைத்து அணைக்கட்டாக கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சிறிய அணை 41 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டு இன்று திறப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அணைக்கட்டை உத்தியோகபூர்வமாக விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் நீர்வரத்து, மழை நீர் வரும்போதுதான், கழிவுநீர் அதிகம் வெளியேறும் போது, கடல் நீரை சென்றடையும் போது அந்த கடல் நீருக்கு சென்றடையும் கழிவு நீர்களை மறைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த அணைக்கட்டுகள் கட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 1800 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் இதனால் பயனடைகின்றது. அதாவது காலபோக செய்கையினை மேற்கொண்ட விவசாயிகள் இனி சிறுபோகத்திலும் இந்த அணைக்கட்டை நம்பி, நீரை நம்பி, மழை நீர், கழிவு நீரை நம்பி விவசாய செய்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது உண்மை. மிகவும் அழகான இடமாக காட்சியளிக்கின்றது. இந்த அழகிய இடமானது உண்மையில் ஒரு சுற்றுலா மையமாக கூட எதிர்காலத்தில் வரலாம். வயல்வெளிகள் சூழ்ந்த பிரதேசங்கள் மற்றும் ஆறுகள், அந்த ஆற்றுக்கு இடையில் கட்டப்பட்டிருக்கின்ற அணைக்கட்டுகள் பச்சை பசேலென காட்சியளிக்கும் காட்சியானது பலரது இளைஞர்களின் ரம்மியமான பொழுதுபோக்குகளை கழிக்கக்கூடிய இடமாக இது காட்சியளிக்கின்றது. இவ்வாறு இளைஞர்கள் தங்கள் பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய இடமாக காட்சியளித்தாலும் கடந்த காலங்களில் சில இடங்கள் அபாயம் நிறைந்த பகுதிகளாக காணப்படுகின்றன. இங்கு வயல் நிலங்கள் பச்சை பசேலென காட்சி அளிக்கின்றன. உண்மையில் இந்த இடத்தை பார்க்கும் போது, அதாவது மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளின் படப்பிடிப்புகள் இங்கு மேற்கொள்ளலாம் போல தோன்றுகின்றது. அவ்வாறு மிகவும் அழகாக காட்சியளிக்கும் இந்த இடத்தின் அழகினை தொடர்ச்சியாக பாருங்கள். வானிலிருந்து எடுத்த காட்சிகள் துல்லியமாக உங்களுக்கு காட்சி தருகின்றன. சமகார அமைப்பு தலைவர் காசோமாலமுத்து ஐயாமணி எங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் நிதியுதவியில் சியாப் நிறுவனம் ஊடாக எங்களுடைய திணைக்களம் இந்த வேலையை எங்களுக்கு செய்து தந்திருக்கு. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இவ்வளவு நிதி, இவ்வளவு காலமும் நூற்றாண்டு காலமாக நாங்கள் இருந்தும் எந்த விதத்திலும் எங்களுக்கு இவ்வளவு காலம் எந்த வித உதவியும் செய்யப்படவில்லை. இப்போ கிட்டத்தட்ட எல்லா 6 அணைக்கட்டுகள் இப்போ கட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 1, 2 முடிவுற்ற நிலையில் சிறுபோக வேளாண்மைக்கு கூடுதலாக கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் வயல் செய்யக்கூடிய விதத்தில் எங்களுக்கு இந்த கட்டுகளை கட்டி தந்திருக்கிறோம். இந்த கட்டுகள் மூலம் கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 2200 விவசாயிகள் பூரண நன்மை அடையக்கூடியதாகவும் வாழ்வாதாரத்தை பெற்று முதன்மையான ஒரு மக்களாக, கிராமத்தின் மக்களாக அவர்கள் வருவதற்கு
இந்த உலக வங்கி எங்களுக்கு இவ்வளவு நிதியை உதவி செய்திருக்கு. அந்த நிதி திரும்பவும் நான் சொல்ல வேண்டும், சியாப்பூடாக எங்களுடைய திணைக்களம் அதை பொறுப்பேற்று எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் அவர்களுக்கு எல்லோருக்கும் பொதுவாக முழுமையாக நிதி வழங்கிய உலக வங்கி நிறுவனத்துக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா தண்ணீரும் வெல்லாமல் செய்ய முடியாத நிலையில நந்திக்கடலுக்கு தங்கமாகி நந்திக்கடல் ஊடாக பெருங்கடலுக்கு சென்றது. இப்போ இந்த கழிவு